ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் தினமும் என்ன விஷயத்த பழக்கப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல பழக்கம் நம்ம லைஃப்பில் வச்சுக்கணுங்க. எல்லாருமே வச்சுக்கணும். அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம் இல்லையா, மற்றவங்களும் நல்லா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் இந்த உலகமே நல்லாயிருக்கும், நம்ம நல்லா இருப்போம். எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். இதுதாங்க மனுஷங்களோட இயற்கையான நேச்சர். இப்போ நிறைய பொறாமை, போட்டி, வஞ்சம் இதெல்லாம் நிறையா இருக்குது. பட் ஒரிஜினலாக நம்ம எல்லா சோலோட நேச்சர் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும், அன்பாக இருக்கணும். எல்லாத்தின் மேலே கேரோடு இருக்கிறத நம்ம நேச்சர் கூட. நம்ம கடவுளோட அம்சம் தானேங்க. அப்படி தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போது நான் ரெகுலரைஸாக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். அது பவர்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்லணுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தினமும் இரவு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு தான் என்னோடய ஒர்க் முடித்து நான் வீட்டுக்கு வருவேன். முடித்த உடனே சாப்பிட்றது, அப்புறம் நைட்டில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிடுவேங்க நான். மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே போனோடனே எனக்கு ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போன ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அந்த யூனிவர்ஸ், அந்த நட்சத்திரம், அந்த விண்வெளியை பார்க்கும்போது நான் நேராக நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். இப்போ யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம எப்படி நம்ம பேசுவோம்ல, அதே மாதிரி அவங்கக்கிட்ட இன்றைக்கி நடந்த விஷயங்கள், நேற்று சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா இருக்குது நாள், இன்றைக்கி அவங்க வந்தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ஹாப்பியாக இருந்தது. எந்த இடத்துலையுமே நான் ஒரு சோகமாகவே நான் உட்காரல. எனக்கு தேங்க்ஸ். எனக்கு இன்றைக்கி பாதுகாப்பு கொடுத்த எல்லா தெய்வங்களுக்கும், ஏஞ்சல்ஸும், யூனிவர்ஸுக்கும் கைடன்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ, நான் இப்போ எப்படி எங்கள் அம்மா கிட்ட பேசுவேனோ அதே மாதிரி என்னை பெற்ற அம்மா, அப்பா இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட படுக்க மாட்டாங்க. பார்க்குறவங்களுக்கு நம்மளை பண்ணுற விஷயங்கள்லாம் லூஸ் மாதிரி இருந்தால் கூட, பட் உண்மையான ஆத்மாத்மமான எனக்கு ஒரு சந்தோஷங்க. என்னோடய அப்பா அம்மா அப்படிங்கிறது இப்போ உட்காந்தா எந்திரிச்சா கூட எனக்கு வாயில் வர்றது எல்லாமே அம்மா, வராகியம்மா, வராகியம்மா, என்னை பெற்றவங்களே அப்படி தான் வருது எனக்கு வாயில். அதே மாதிரி நைட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஏதோ ஒன்று அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். நைட்டு மெடிடேஷனும் பண்ணிட்டு படுப்பேன். நான் கண்ணை மூடி உட்காந்து இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து எனக்கு நிறையா காஸ்மிக் எனர்ஜி வேணும். ஏன்னா இப்போ மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஸோ என்னோடய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அவுட் ஆகும். ஏன்னா மற்றவங்களோட பிரச்சனையை நான் சொல்லி பண்ணும்போது என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதை நான் திரும்ப ஃபுல்ஃபில் பண்ணணும், ரீஃபில் பண்ணணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட நான் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணணும். என்னை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கணும், என்னையும் நான் செல்ஃப் கேர் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். ஏன்னா என்னை விட்டுறக்கூடாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சோகமான ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறனோ அப்போ தான் நான் மற்றவங்களுக்காகவும் நான் ஒரு சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, அது நான் வீடியோ போடும்போது சொல்கிறேன். ஏன்னா அதோடு சேர்த்து சொல்லும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணலைங்க. எல்லாமே எந்த விஷயம் நடந்தாலும் அதை நெகட்டிவ் கண்ணோட்டத்திலே பார்த்தேன், நெகட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணேன். ஆனால் இப்போ எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவாக பார்க்குறதுனால எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. எனக்கு நான் சந்தோஷப்படுற விஷயங்கள் தான் என் லைஃப்குள்ளே நடக்குது. இது அந்த சீக்ரெட் மூவியில் சொன்ன சீக்ரெட்டே தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எந்த மனநிலையில் இருக்கோம், அதைப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை தான் ஈர்க்கிறோம். நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு காரணம் நம்ம தான். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த விஷயத்தை பற்றி நான் நினச்சிருப்பேன், யோசிச்சிருப்பேன், இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பேன். எப்பயுமேங்க நடக்கணும்னு நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு ஆணித்தனமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். நடக்கக்கூடாதுப்பா, நடந்துடவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயமும் நடக்கும். ஸோ யூனிவர்ஸுக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எந்த மனநிலையில் இருக்கீங்கிறது மட்டும்தான் அது பார்க்கும். என்ன விஷயத்தை பற்றி அடிக்கடி நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கும். அதுக்கு மொழிகள்லாம் தெரியாதுங்க. இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, ஃப்ரெஞ்சு தெரியாது, ஜெர்மன் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட வைப்ரேஷன், உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட எனர்ஜி, உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட தாட், இது மட்டும்தான். அதனால தான் இதெல்லாம் பத்திரமா சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் அடிக்கடி நான் பேசும்போது நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.